அவருக்குரிய பதவி நிச்சயமாக அறிவிக்கப்படும். டாக்டர் பாலாஜி அவர்களுடைய கத்தி குத்துக்காக நேரடியாக போய் ஆதரவு தெரிவித்தேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் யார் வர்றதுக்காக இன்னொரு கட்சி வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க கட்சியினுடைய பணிகளை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து படிக்கிறதுலே 1000 குளறுபடி நடக்குதுங்க. யாரோ எழுதி கொடுக்கறத பார்த்து படிக்கிறதுலே தடுமாற்றம் இருக்குங்க. விஜய் பிரபாகர் பதவிக்கு வர வேண்டும்னு சொல்லியிருக்கேன். செயற்குழு பொதுக்குழு கூட்டி அனைத்து மூத்த நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரும் பேசி அவருக்குரிய பதவி நிச்சயமாக அறிவிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கத்தி குத்து சம்பவம் மருத்துவம் நடந்துச்சு. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வேளாண்துறை அதிகாரி அடித்து சட்டையை பிடிச்சி கிழிச்சு கல்பாரி அடாவடியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகத்தில் தொடர்ந்து இந்த அடாவடி சட்ட ஒழுங்குபடி போயிட்டு நேற்று நான் டாக்டர் பாலாஜி அவர்களுடைய கத்தி குத்துக்காக நேரடியாக போய் ஆதரவு தெரிவித்தேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பல இடத்துல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் படுகொலைகள், பலாத்காரங்கள், கொலை, கொள்ளை என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பள்ளிக்கூடங்களில் கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் இல்லாமல் போதை கலாச்சாரம், ஆசிரியர்களே மாணவர்களை குடிக்கு பழக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. இது எல்லாமே கண்டிக்கணும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு மழை வரப்போது, எந்த தொலைநோக்கு திட்டம் இல்லை. வர வழியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவு சாலைகள் மிக மோசமான ஒரு நிலைமையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. வரப்போகின்ற மாபெரும் வெள்ளத்திற்கு, மழைக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை. வேலைவாய்ப்பு இல்லை. போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்குங்க. இது எல்லாமே கண்டிக்கக்கூடிய விஷயம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. இப்போ அரசியல் பொறுத்தவரை விஜய் அரசியல் இடத்துல திமுக அதிகமான வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பண்ணிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் யார் வர்றதுக்காக இன்னொரு கட்சி வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க கட்சியினுடைய பணிகளை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? எங்கள் கட்சியினுடைய பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி திமுக, அதிமுக, மற்ற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. அதுதான். தேமுதிக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு? ஏற்கனவே சொன்னதே தான் கேட்குறீங்க. ஆல்ரெடி நாங்கள் பல முறை உங்களுக்கு சொல்லியாச்சு கூட்டணியில் இருக்கோன்றது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி செயல்பாடுகள் குறித்து பார்த்து படிக்கிறதுலே 1000 குளறுபடி நடக்குதுங்க. யாரோ எழுதி கொடுக்கறத பார்த்து படிக்கிறதுலே தடுமாற்றம் இருக்குங்க. இருந்தாலும் இப்போதான் முதல் முறை துணை முதல்வர் வந்திருக்காரு. பார்க்கலாம். ஏன்னா வெறுமனே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. இதுதான் உண்மை. எங்கேயுமே ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இன்னைக்கு அப்படியே தான் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேஷன்ல எந்த பொருளும் இல்லை, வேலை இல்லை, எல்லா பிரச்சனையும் இருக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை துறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை துறைகளிலுமே குளறுபடிகள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.